Hi Tamilas, Chandravin அன்பு வணக்கங்கள். வெல்கம் டு திருட்டு கலெக்டிங் அண்ட் ஷேரிங் த நாலேஜ். நியூசிலாந்து அப்படின்னாவே எல்லாருக்கும் தெரியும். அது வந்து ஒரு வளர்ந்த கண்ட்ரி, அதாவது டெவலப்டு நேஷன். நம்மளது வந்து ஒரு டெவலப்பிங் நேஷனா இருக்கு. ஸோ டெவலப்டு நேஷன் பத்தி என்ன இப்போ நியூஸ் அப்படின்னு பாக்குறீங்களா? லேட்டஸ்டா ஒரு 1 or 2 வீக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே ப்ரொடெஸ்டிங்கா இருக்காங்க நியூசிலாந்துல. அதாவது ஒரு பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு யங்கஸ்ட் எம்பி கேர்ள் 20 years பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடி எல்லா சோசியல் மீடியால வைரலா இருக்கு. அதாவது ஹம்மக்கு ஹம்மக்கு ஹே ஹம்மக்கு ஹம்மக்கு ஹே அப்படின்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? பார்த்தாவே நம்மளுக்கு புதுசா இருக்கு. பட் அவங்க வந்து அது உணர்ச்சி பூர்வமா பாடுறாங்க. சோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். அங்க என்ன அவங்க பூர்வகுடிக்கும் இப்ப இருக்கிற நியூசிலாந்துக்கும் என்ன 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 பிரச்சனை அப்படின்னு பார்க்க போறோம். அந்த கவர்மெண்ட்டுக்கும் அந்த ட்ரைப்ஸ்க்கும் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு தான் டீடைல்டா பார்க்க போறோம். சோ மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி வேர்ல்ட் நியூஸ் ஃபுல்லா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து ரீச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ரைட், வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து என்ற கண்ட்ரி வந்து எப்ப டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி நம்ம போனோம். அதாவது 1250 AD ல இருந்து 1350 AD க்கு பாலஸ்டிஷியன் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அவங்க யாரு அப்படின்னா பசிபிக் ஓஷன்ல இருக்கிற சின்ன சின்ன ஐலாண்ட் இருக்கு இல்லையா? சோ அந்த ஐலாண்ட்ஸ்ல இருந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு அந்த நியூசிலாந்துன்ற ஒரு லேண்ட்ல போயிட்டு இறங்கி அங்க வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க வாழ்ந்துட்டு வந்துட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைம் இப்போ நிறைய நாட்டுல இப்ப நம்மளது கூட பாத்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்தாங்க இல்லையா? அந்த மாதிரி பிரெஞ்சுக்கும் பிரிட்டிஷர்ஸ்க்கும் இதே வேலை தான். எங்கெங்க எந்தெந்த இடம் இருக்கு அவங்கள வந்து வாயேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பிரெஞ்சு வாயேஜர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் 2000 ஆர் இந்த இயர் ஆஃப் 1772 ஒரு பிரெஞ்சு வாயேஜர் பாத்தீங்கன்னா அந்த நியூசிலாந்து கண்ட்ரிக்கு போறாரு. ஸோ போயிட்டு அங்க இறங்கல அவரு. பட் இறங்காமே அந்த கப்பல்ல இருந்தே பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் அந்த ட்ரைப்ஸுக்கு அங்க என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டிஜினியஸ் மாவோரி ட்ரைப்ஸ் அப்படின்றது தான் அந்த நியூசிலாந்துல இருக்கிற ட்ரைப்ஸோட பேர், பூர்வ குடிகள் அவங்க. சோ இந்த பிரெஞ்சு வாயேஜருக்கும் அந்த பூர்வ குடிகளுக்கும் இவர் கப்பல்ல இருக்கிற அவங்க லேண்ட்ல இருக்கிற 2 பேருக்கு சண்டை நடக்குது. சண்டை நடக்கிறதுல பாத்தீங்கன்னா இவங்க சைட் பிரெஞ்சு சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் இறந்துடுறாங்க. மாவோரியில ஒருத்தரை சாவடிச்சிடறாங்க. அண்ட் தென் அவரு பின்னாடி வந்துடுறாரு. அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் வருஷத்துல இன்னொரு பிரெஞ்சு வாயேஜர் போறாரு. பட் அவரு போயிட்டு அவங்க கையில பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. பட் பேசுறாங்க, பட் அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆல திருப்பி வந்துடுறாரு. அண்ட் அகைன் இன்னொரு பிரெஞ்சு வாயேஜர் மரியாண்டா பிரென்சே அப்படின்ற ஒருத்தர் போறாரு. அவங்க வந்து அவங்க கையில வந்து கொஞ்சம் கல்ச்சர் பேஸ்டா பழகுறாரு. பழகிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறாரு. ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டு அவங்க ஓவர பீரியட் ஆஃப் டைம் என்ன யோசிக்கிறாங்கன்னா மாவோரி பீப்புள், இவர் வந்து நம்மளோட கல்ச்சர் வந்து கெடுத்துட்டாரு, நம்மள வந்து மாத்த ட்ரை பண்றாரு அப்படின்ட்டு அவரையே சாவடிச்சிடுறாங்க. இங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆனது. சோ அவரை சாவடிச்சிடும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு பிரெஞ்சுக்காரர் இல்லையா? சோ பிரெஞ்சு ஆர்மி ஃபுல்லா வந்து இந்த நியூசிலாந்துல வந்து இறங்கி அந்த மாவோரிஸா ஃபுல்லா அட்டாக் பண்ணி நிறைய பேரை சாவடிச்சிடுறாங்க. நிறைய பேரை சாவடிச்ச உடனே அந்த மாவோரிஸ்க்கு எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பிரெஞ்சு அப்படின்ற அந்த பீப்புளை பார்த்தாவே அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வருது. அவங்க சாவடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து பவர் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பிரிட்டிஷர்ஸ் வராங்க. பிரிட்டிஷர்ஸ் எப்பவுமே எப்படி வருவாங்க அப்படின்னா ஒரு மிஷன் பண்றாங்க. சோ இந்த கிறிஸ்டியன் மிஷினரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரெஞ்சு கம்பேர் பண்ணும்போது கிறிஸ்டியன் மிஷினரி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா அவங்களுக்கு தெரியுது. சோ அப்போ வந்து அந்த மாவோரி பீப்புள் வந்து என்ன பண்றாங்கன்னா கிறிஸ்டியன் மிஷினரி பீப்புள், அதாவது பிரிட்டிஷர்ஸ் வந்து விரும்புறாங்க, லைக் பண்றாங்க. சோ இவங்க வந்து நம்மளுக்கு வந்து பாசமா இருக்காங்க, இவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க, இவங்களால நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்புறாங்க. அப்படி நம்பும் போது பாத்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல இருந்து எல்லாருமே வந்து இங்க வர ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஒரு நாடு இருக்கு, இந்த நாட்டுல வந்து நல்ல ஃபெசிலிட்டி இருக்கு, ஒரு ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு வந்து செட்டில் ஆகுறாங்க. அப்படி செட்டில் ஆகும் போது பாத்தீங்கன்னா அந்த மாவோரி ஒரு 500 சீஃப் மாவோரியும் அந்த பிரிட்டிஷர்ஸ் அவங்களும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஒண்ணு போடுறாங்க. எதுக்காக அந்த அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னா மாவோரிஸ் வந்து எங்க பிரெஞ்சு வந்தா நம்மள திருப்பியும் ஆதிக்கம் செலுத்தி நம்மள வந்து அட்டாக் பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல பிரிட்டிஷர்ஸ்க்கு ஹெல்ப் கேட்கறாங்க. நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் கொடுங்க, நாங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்ட்டு. சோ அப்படி அவங்க வந்து 1840 AD அவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. பிரிட்டிஷர்ஸ்க்கும் மாவோரிக்கும் ஒரு அக்ரிமெண்ட் நடக்குது. அதுக்கு பேர் தான் வந்து வாய்தாங்கி ட்ரீட்டி அக்ரிமெண்ட். சோ இந்த வாய்தாங்கி ட்ரீட்டி அக்ரிமெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா
நாங்கள் உங்களை வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம், நீங்கள் எங்களோட சிட்டிசன் ஆயிடலாம், அண்ட் நாங்கள் உங்களோட நிலம் இல்லை காடு வளத்தை எதையும் டச் பண்ண மாட்டோம், நான் உங்களுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து அவங்களுக்கு உறுதியளிக்கிறது தான் இந்த வாய்தாங்கி ட்ரீட்டி அக்ரிமெண்ட். ஸோ அது ட்ரீட்மெண்ட் அந்த அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் போட்டுட்டு நல்லாவே ஸ்மூத்தா போயிட்டே இருக்கு. மீன்வைல் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற பிரிட்டன்ல இருக்கிற பிரிட்டிஷ் எல்லாருமே வந்து இங்க வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ மாவோரி பாப்புலேஷன் ஒரு 100 பேர் இருந்தா, ஸ்டார்டிங்ல பிரிட்டிஷர்ஸ் வந்து ஒரு 20 பேர் இருந்தா, ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகுது, மாவோரி பீப்புள் வந்து அங்கேயே அந்த 100 பேர் இருக்காங்க, இவங்க வந்து ஒரு 1000 பேரா கன்வெர்ட் ஆகுறாங்க. அதாவது வந்து எல்லாமே வந்து இங்க செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. செட்டில் ஆன உடனே என்னன்னா பிரிட்டிஷர்ஸோட டாமினன்ஸ் வந்து அதிகமாகுது. ஸோ எல்லாம் நம்ம நாட்டில் நடந்த மாதிரியே தான். முதல்ல ஈஸ்ட் இந்தியன் கம்பெனின்னு வரும், வணிகம் செய்யறதுக்குன்னுவாங்க, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ராஜா வலிச்சு அந்த நாட்டை பிடிப்பாங்க, அதுக்கப்புறம் டோட்டல் இந்தியாவே. அதே மாதிரி தான் அங்கேயும் என்ன பண்ணாங்க, இந்த அக்ரிமெண்ட் போட்டு நாங்க உங்களுக்கு சேஃப்கார்ட் பண்றோம்னு சொல்லிட்டு நிறைய பிரிட்டிஷர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் எதையுமே ஃபாலோ பண்ணாம லேண்ட் அக்விசிஷன் பண்ணாங்க, அவங்கள டாமினன்ஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு துன்புறுத்தினாங்க. இது வந்து ஒரு கோர்ட்ல கேஸா கூட பிரிட்டன்ல போகும்போது என்ன பண்ணாங்கன்னா இந்த ட்ரீட்டி, அதாவது இந்த வாய்தாங்கி ட்ரீட்டி அக்ரிமெண்டே செல்லாதுப்பா, அது ஒண்ணும் கிடையாதுப்பா அப்படின்ட்டு அந்த கோர்ட்டே சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது அந்த மாதிரி ஆயிட்ட உடனே அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படியே நாட்கள் பல ஓடிட்டே இருக்கு. அண்ட் 1947 நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச மாதிரி நியூசிலாந்துக்கும் ஒரு இண்டிபெண்டன்ஸ் மாதிரி கிடைக்குது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது. ஒரு 1960s இல்ல 1970sல ஃபார்ம் ஆகிற கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அதுல வர பிரைம் மினிஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க ரியலைஸ் பண்றாங்க, ஆமாப்பா நம்ம வந்து மாவோரி தான் நம்மளோட பூர்வ குடிகள், இந்த நாட்டோட பூர்வ குடிகள். பட் நம்ம வேற எங்க இருந்தோ ஒரு செட்டில் ஆனவங்க தான். பட் நம்ம அவங்கள வந்து ரொம்ப துன்புறுத்திட்டோம். ஸோ இதுக்கு பிராய்ச்சித்தமா நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு கல்வியில முன்னுரிமை, ஒரு இடஒதுக்கீடு கொடுப்போம், ஹாஸ்பிட்டல்ல இடஒதுக்கீடு கொடுப்போம், அண்ட் வேற எம்பி பார்லிமெண்ட்ல இடஒதுக்கீடு கொடுப்போம். எல்லாத்திலுமே இடஒதுக்கீடு கொடுத்து அவங்க வளர்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு டிசிஷனை மேக் பண்ணி அந்த வாய்தாங்கி ட்ரீட்டி அக்ரிமெண்ட் ஒன்று போட்டாங்க இல்லையா 1840sல, அதை வந்து திருப்பியும் புத்துயிர் பெற வைக்கிறாங்க. ஸோ நம்மளதுல எப்படி இப்போ ரிசர்வேஷன்ஸ் இருக்கு, நிறைய கருத்து இருக்கலாம், ரிசர்வேஷன் வேணுமா வேணாமா அப்படின்ட்டு. பட் அந்த கீழ்த்தட்டு மக்கள் மேல வரணும்னா ரிசர்வேஷன் வேணும்ன்றது தான் பலரோட கருத்தா இருக்கு. அதே மாதிரி தான் அந்த வாய்தாங்கி ட்ரீட்டியோட அக்ரிமெண்டோட பலத்தை வந்து கூட்டணும், அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு 1960s 70sல இருக்கிற பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அதை செயல்படுத்துறாங்க. ஸோ அப்படியே செயல்படுத்திட்டு வரும்போது ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை எங்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அங்க கவர்மெண்ட் வந்து ஒரு வலதுசாரி கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆகுது. அந்த வலதுசாரி கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு சின்ன பார்ட்டியோட அலையன்ஸ், அந்த தலைவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா டேவிட் சி மோரே. அந்த டேவிட் சி மோரே என்ன பண்றாரு, ஒரு பில் பாஸ் பண்றாரு. அந்த பில்லில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது என்னப்பா அது அந்த ட்ரீட்டி அக்ரிமெண்ட் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவங்க பூர்வகுடியா இருக்கட்டும் இல்ல இன்னைக்கு நியூசிலாந்துல ஏர்போர்ட்ல இருந்து வந்து இறங்குற ஒரு சிட்டிசனா இருக்கட்டும், எல்லாருமே ஈக்குவல், யாருக்குமே வந்து அந்த ரிசர்வேஷன் அந்த பாகுபாடு எதுவுமே கிடையாது, ஆல் ஆர் ஈக்குவல், எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்னு இது பண்றாங்க. சோ அதுக்கு ஒரு பில் பாஸ் பண்றாரு, அதுக்கு பேர் தான் ட்ரீட்டி பிரின்சிபல்ஸ் பில் அப்படின்னு. அதாவது அந்த வாய்தாங்கி பில் வந்து கேன்சல் பண்ற மாதிரி, நலிஃபை பண்ற மாதிரி ஒரு பில்ல பாஸ் பண்றாரு. இப்ப அதுதான் பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் பிஃபோர் பாத்தீங்கன்னா அந்த எம்பி வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கன்னி ஸ்பீச்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டு பாடி இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு 3 days பிஃபோர் பாத்தீங்கன்னா அதே பில் பாஸ் பண்ணும் போது அவங்களோட டர்ன் வரும். அந்த லேடி என்ன பண்ணாங்கன்னா அந்த பில் எடுத்து இப்படி கிழிச்சிட்டு திருப்பி அந்த ஹம்மக்க அந்த பாட்டு பாடுவாங்க. ரெண்டாவது முறை பாடும்போது அவங்களோட பார்லிமெண்ட்ல இருக்கிற அவங்களோட லீடர்ஸ் எல்லாருமே சேர்ந்து போடுவாங்க. அது கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாவே இருக்கும். அத என்ன சொல்றாரு இப்ப இருக்கிற பிரைம் மினிஸ்டர்னா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போட்ட பில் தான், அடுத்த ரவுண்ட்ல இருந்து இது பாஸ் ஆகாது, கண்டிப்பா இந்த அமெண்ட்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. பட் அந்த மாவோரி ட்ரைப்ஸோட ஒரு அப்போசிஷன் எப்படி இருக்கும்னா வயலன்ஸா இருக்காது, ஒரு அகிம்சா மாதிரி இருக்கும். அவங்க பாட்டுக்கு மார்ச் பாஸ் மாதிரி நடந்து போயிட்டே இருப்பாங்க. சோ இப்ப கூட எவ்வளவோ கிலோமீட்டர்ஸ் எல்லாம் கடந்து வந்து பார்லிமெண்ட் வாசல்ல முற்றுகையிடுறாங்க. அதுதான் அவங்களோட அப்போசிஷன் காட்டுறதுக்கு உண்டான வயலன்ஸ் இல்லாம அகிம்சை, அந்த வழியில தான் அவங்க போராடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஏற்கனவே கீழே தான் இருக்கோம், எங்களோட நிலத்தை பறிச்சுக்கிட்டீங்களா, எங்களோட கல்ச்சரை பறிச்சுக்கிட்டீங்க, எங்களோட லாங்குவேஜ் பறிச்சுட்டீங்க, இப்ப நாங்க 20% ஆஃப் த பீப்புள் தான் இருக்கிறோம் டோட்டல் பாப்புலேஷன்ல. சோ இதுவுமே எங்களுக்கு டாமினன்ட், நீங்க அதிகமாயிட்டே அப்படின்னா எங்களுக்கு இன்னும் பாதிக்கும், எங்களோட ரைட்ஸ் வேணும், எங்களோட பவர் வேணும், எங்களோட லேண்ட் வேணும் அப்படின்றது தான் அவங்களோட போராட்டமா இருக்கு. அவங்க சொல்றதும் நியாயமா தான் இருக்கு. சோ
ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரிசர்வேஷன் கண்டிப்பா நம்ம நாடா இருக்கட்டும் இல்ல அங்கேயா இருக்கட்டும் ரிசர்வேஷன் ஒண்ணுன்றது வந்து இருக்கணும். அவங்க வளர்ற வரைக்கும் கண்டிப்பா இருக்கணும். இதுல ஒரு பியூட்டியான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன் 1250 to 1350 ஏடியில வந்து சின்ன சின்ன பசிபிக் ஓஷன் இருக்கு ஐலாண்ட்ல இருக்கிற மக்கள் தான் அங்க போனாங்க. பட் அதுக்கு முன்னாடி தெரியல. லேட்டஸ்டா ஒரு ரிசர்ச்சர் அங்க போயிட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பிராஸ்ல செய்யற வெசல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவர் வந்து கேட்கும் போது பாத்தீங்கன்னா இது எங்க இருந்து எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும் போது இது ஏற்கனவே நாங்க பழைய காலத்துல இருந்தே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா பழைய தொன்மையான தமிழ் மொழி அதுல இருக்கு. ஸோ 1250 ஏடிக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அங்க வந்து மனுஷர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாமே ரெசம்பிளன்ஸ் நம்ம தமிழ் ஆளுங்க மாதிரியே தான் இப்போ ஒருத்தர் போட்டோ எடுத்து கூட போட்டிருக்கு. ஸோ அந்த ரெசம்பிளன்ஸ் அங்கேயே இருக்கு. அப்போ அந்த பூர்வீகுடிக்கு முன்னாடியே நம்ம தமிழர் அங்க போய் ஆட்சி செலுத்தி இருக்கான். அந்த பாத்திரம் பண்ட பாத்திரம் எல்லாம் அங்க செயல்முறைப்படுத்திருக்காங்க. ஸோ இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட தமிழ் மொழி வந்து எவ்வளவு பழமையான மொழி. ஸோ ஏன் இப்படி ஒரு டவுட் இருக்கக்கூடாது, நம்ம தமிழராக கூட இருக்கக்கூடாது அந்த மாவோரி ட்ரைப்ஸ். இது எல்லாமே ஒரு அசம்ஷன் தான். இருக்கிறாங்களா இல்லையான்றதெல்லாம் வந்து ரிசர்ச்ல தான் தெரியும். பட் அப்படி இருக்குதுன்னு சில பேர் சொல்றாங்க, ரைட்? பட் நம்மளோட மோட்டிவ் என்னன்னா மாவோரி இதுக்காக தான் அங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அவ்வளவு பெரிய வல்லரசான நாட்டுல கூட அவங்களுக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதான் என்னோட இதுவும். கண்டிப்பா அது கிடைக்கும். உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. அண்ட் தென் இதான் நான் ஷேர் பண்ண விரும்பினது. அண்ட் இன்னொரு வீடியோல இன்னொரு நல்ல டாபிக்ல அவங்கள சந்திக்கிற அதுவரை இட்ஸ் தேங்க்யூ அண்ட் பபாய். See you.